சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் ஜெயிலர் 2. ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என தற்போது சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இப்போ தலைவர் 173 படத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் கமிட் ஆகிட்டார். ஏப்ரல் 23ஆம் தேதியே தலைவர் 173 படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்பட்ட நிலையில் இன்னும் அந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கலை. மேலும் ஆரம்பத்தில் சுந்தர்சி எடுப்பார் என சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது சிபி சக்கரவர்த்தி, அஸ்வந்த் மாரிமுத்து என மாறி மாறி இயக்குநர்கள் பெயர்கள் அடிபடுது. ஆனாலும் சிபி இந்த படத்தை எடுப்பார் என தகவல்கள் வந்திருக்கு. மேலும் அந்த படத்தில் இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் ரஜினிக்கு வில்லனாக ப்ளே பண்ண போகிறாராம். அதனால் இப்போ நமக்கு இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் கிடச்சிருக்கு. அதாவது சங்கர் அவர்கள் தலைவர் 173 படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணணும்னா ரஜினிகாந்த் தனக்கு அடுத்த படத்துக்கான கால் ஷீட்டை கொடுக்கணும் என கேட்டிருக்காராம். அதுவும் முதல்வன் 2 படத்துக்கான கால் ஷீட்டு தான் வேணும் என சங்கர் கோரிக்கை வச்சிருக்காராம். ஆனால் ரஜினிகாந்த் இந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்வாரா என்பது சந்தேகம்தான். காரணம், சங்கர் கடைசியாக எடுத்த இந்தியன் 2வாக இருக்கட்டும், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், 2 படங்களுமே ஃப்ளாப், சுத்தமாக எடுபடலை. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான் இந்த படத்தை எடுத்தாரா என்கின்ற கேள்விகளையும் நம்மளை கேட்க வச்சது. அதைத் தொடர்ந்து இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு வராரு சங்கர். சூழல் இப்படி இருக்க முதல்வன் 2 ரஜினிகாந்த் மற்றும் அஜித் இருவரையும் சேர்த்து வச்சு பிரம்மாண்ட படமாக எடுக்க திட்டமிட்டிருக்காரு சங்கர். அதுக்கேற்ற ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகம்தான். பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு பாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 75 கோடி செலவு பண்ணால் தயாரிப்பாளர்கள் எங்கே போவாங்க? மேலும் முதல்வன் 2 படம் எடுத்தால் கண்டிப்பாக பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்வார். அதற்கான ப்ரொடியூசர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க சங்கர் எப்படி ரஜினியை வச்சு படம் பண்ணுவார்? அப்படி ப்ரொடியூசரையே ஒத்துக்கொண்டாலும் ரஜினிகாந்த் ஒப்புக்கொள்வாரா? ரஜினியோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு ரஜினிகாந்தே இந்த படத்தை வேணாம் தானே சொல்லுவார். ஒருவேளை ரஜினியே ஒத்துக்கொண்டாலும் படம் சரியாக அமையுமா? அஜித்குமார் சேர்ந்து நடிகை ஒத்துக்கொள்வாரா? இப்படி எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சங்கருக்கு அடி மேலே அடி வீழ்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் கண்டிப்பாக ரஜினி வாய்ப்பு கொடுப்பார் என சங்கர் ரஜினியிடம் கேட்டிருக்காரு. நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.